கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அனைவரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில இரண்டாவது பாகத்துல நம்ம தாமஸ் கரடி அவர்கள் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நேற்று தினத்திலும் கூட ஒன்றாவது பாகத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அநேக நண்பர்கள் சகோதரி சகோதரர்கள் பார்த்துருக்கீங்க, பிரோஜனமா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஒரு 2 பாடல் வரி பாடிட்டு தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய் என் மகனே என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என் மகனே என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். அதாவது ஏசப்பா தேடும்போது தீங்கை நம்ம கட்டாயம் காண மாட்டோம். அதாவது நம்ம வாழ்க்கையிலிருந்து எப்பவும் வெளிச்சுதான் இருக்கும், தீங்கை காணுது. அதாவது இன்னைக்கு ஏசப்பா கூட நீங்க பேசக்கூடிய நீங்க பைபிள் வார்த்தை பார்த்தீங்கன்னா செப்பானியா பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 15 வசனத்துல நம்ம சொல்றோம். பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் ஏசப்பா கூட பேச ஆர்வமா இருக்கிறாரு. நீங்க ஏசப்பாடு நீங்க கேட்கும்போது அவர் உங்களுடைய ஜபத்தை கட்டாயம் கேட்டு பதில் கொடுப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா 5/4/2025 தேதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கு உடனே பதில் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவார். நீங்க உங்க வாழ்க்கையை காண மாட்டீங்க. தேவனை தேடி போகும்போது உங்க வாழ்க்கையோட வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமையோட சொத்து. தீங்கை காணாதிருப்ப இந்த வசனத்தை கண்டிப்பா 2வது பார்த்துருக்கீங்க. மறுபடியும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கிறோம். பிரைஸ் லார்ட். வணக்கம்.